தமிழ்நாடு அனைத்து தொழில் முனைவோர் கூட்டமைப்பு சார்பாக பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் இன்று எங்கள் கோரிக்கையை ஏற்று வருகை தந்ததற்கு முதல் எங்களை முதல் கண்ண வணக்கத்தை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோங்க. கடந்த 10-12 ஆண்டு காலமாகவே பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ தொழில்துறை தொடர்ந்து நலிவடைந்தே வந்த காரணத்தினாலும் பல்வேறு முறை நாங்கள் மத்திய மாநில அரசுகளிடம் எங்களுடைய கோரிக்கைகளை ஒவ்வொரு முறை அமைச்சர்கள் ஒக்காவை வருகை தரும் போதும் மத்தியத்துறை அமைச்சர்களை நேரில் சந்திக்கும் போதும் மாநில அமைச்சர்களை நேரில் சந்திக்கும் போதும் முதலமைச்சர் அவர்களை நேரில் சந்திக்கும் போதும் எங்கள் கோரிக்கைகளை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகள் வைக்கும்போது நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பல்வேறு கோரிக்கைகள் எங்களுக்கு செய்து தராத காரணத்தினால் கடந்த 10 ஆண்டு காலமாகவே கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான தொழில் முனைவோர்கள் நலிவடைந்து மாநிலம் முழுவதும் மற்றும் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 27 லட்சத்துக்கு மேற்பட்ட சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோர்கள் தங்களுடைய முதலீட்டை இழந்து நஷ்டமடைந்து கடனாளியாக வெளியேறியுள்ளனர். தற்போது உள்ள நடுத்தர தொழில் முனைவோரை தவிர சிறு குறு தொழில் முனைவோர்கள் நிலை மிகவும் பரிதாபத்துக்குரிய காரணத்தினால் எங்களுடைய கோரிக்கைகளை அரசுகள் ஏற்க வேண்டும் என்று இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் உங்களை சந்திக்க நேரில் வந்துள்ளோம். தற்போது தமிழக அரசின் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் எங்கள் கோரிக்கைகளை கேட்டு செய்து தருவார்கள் என்று இந்த பத்திரிகையாளர் மூலியமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கைகளை முதலில் நாங்கள் படித்துவிட்டு எங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கைகளையும் பற்றி எங்களுடைய சேர்மன் அவர்கள் தெரிவிப்பார்கள். மாநில பொதுச் செயலாளர் ஜெயபால் என்ற பொதுச் செயலாளர் இந்த கோரிக்கைகளை நான் முதல் படிக்கிறேன். எங்களோட கோரிக்கைகளை பத்திரிகையாளர்கள் உங்களுடைய நாளிதழ்களில் வெளியிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். 1. மத்திய மாநில அரசுகள் எம்எஸ்எம்இ தொழில் முனைவோர்கள் நீண்ட நாள் கோரிக்கைகளை மேலும் தாமதமின்றி செய்து தர வேண்டுகோள் வைக்கின்றோம். கோரிக்கை 1ங்க, கடந்த 2022, 23, 24 என வருடம் ஒரு முறை உயர்த்தி வரும் மின் கட்டணம் மற்றும் இதர துணை கட்டணங்களை ரத்து செய்ய வலியுறுத்தியும் தொடர்ச்சியாக 2025 இந்த வருடமும் மின் கட்டணம் உயர்த்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். 12 கிலோவாட் மின் நுகர்வோருக்கு 3A இருந்து 3Aக்கு மாற்ற சட்டசபையில் அறிவித்தும் ஜியோ வெளியிட்டும் நடைமுறைப்படுத்தாமல் உள்ளதை அரசு துரிதமாக நடவடிக்கை எடுத்து முதலமைச்சரிடம் கவனத்தை கொண்டு சென்று செய்திட வேண்டிய கேட்டுக்கொள்கிறோம். 3. மின்சார வாரியத்தால் கடந்த 3 வருடத்தில் 457 உயர்த்தப்பட்ட 35லிருந்து 160% இருந்த நிலை கட்டணம் திரும்ப பெற வேண்டுகிறோம். அதாவது முதல் 35 ரூபாய் இருந்ததுங்க 2022. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்களுக்கு 160 ரூபாயா இருக்குங்க. அதாவது மின் கட்டணம் போக மாசம் 1 கிலோவாட் நாங்க என்ன வாங்கியிருக்கோமோ அந்த கிலோவாட்டுக்கு 160 ரூபாய்ங்க. அதாவது 112 கிலோவாட் வாங்கி தான் 17,000 ரூபாய் நாங்க மாசம் அதாவது தொழிற்சாலை இயக்கினாலும் இயக்காவிட்டாலும் இந்த கட்டணத்தை நாங்கள் செலுத்த வேண்டியது இருக்குது. இதை ரத்து செய்ய வேண்டி நாங்கள் கடந்த 3 ஆண்டு காலமாக மின்சாரத்துறை அமைச்சர்களிடம் முதலமைச்சர்களிடம் நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை வைத்து வருகிறோம். இது செவிசாய்த்து எங்களுக்கு இந்த முறை இதை ரத்து செய்து விட வேண்டுகிறேன். ஏன்னா மற்ற மாநிலங்களில் ரொம்ப குறைவா இருக்குங்க, எங்களால் போட்டி போட முடியல. சிறு குறு நடுத்தர தொழில்கள் பெரும்பாலும் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 3 லட்சம் தொழில் முனைவோர்கள் பாத்தீங்கன்னா எல்டிசிடி லைன்ல தான் இருக்கிறோங்க. அதனால இதைய 160 ரூபாய் இருக்கக்கூடிய நிலை கட்டணத்தை ரத்து செய்ய இந்த தருணத்தை கேட்டுக்கிறோங்க. 3. மின்சார எங்கள் தொழிற்சாலை மீது கூரை மேலைங்க வேயப்பட்டுள்ள சோலார் ரூஃப்டாப் சோலார்ல எங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு நெட்வொர்க் கட்டணம்னு சொல்லிட்டு எங்க கிட்ட வசூல் பண்றாங்க. 81 பைசா வாங்குறாங்க. இப்போ மறுபடியும் இந்த தடவை ஏத்துனதுனால 81 பைசா வாங்குறாங்க. இதை முழுவதும் ரத்து செய்யணும். ஏன்னா நாங்க வங்கிகளை கடனை வாங்கித்தான் நாங்க இந்த ரூஃப்டாப் சோலார் போடுறோம். நாங்க விற்கிறது இல்லைங்க. இது என்ன பண்றோம்னா நாங்க எங்களுடைய தொழிற்சாலையில உற்பத்தி பயன்படுத்தி அந்த உற்பத்தி செய்யப்பட்ட பொருள்களுக்கு 5%, 12%, 18%, 28% சொல்லிட்டுங்க வரியை அரசுக்கு செலுத்துறோம். ஒவ்வொன்று எங்களுக்கு நஷ்டமா லாபமோ நாங்க அரசுக்கு வரி செலுத்திட்டு வர்றதுனால அரசு எங்களுக்கு உற்பத்தி துறை சார்ந்தவர்கள் நம்மளுக்கு வருவாயை தமிழக அரசுக்கு கொடுக்குறாங்கன்னு கருதி இந்த நெட்வொர்க் சார்ஜை தான் முழுசும் ரத்து பண்ணணும்னு இந்த சமயத்தில் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததுங்க, வெல்டிங் தொழிலுக்கு 15% கூடுதல் கட்டணங்க. ஏன்னா இன்னைக்கு யார் வேணா வெளிநாடுகள்ல இருந்தோ வெளி மாநிலங்கள்ல இருந்தோ இல்ல நம்ம உள்நாட்டில் இருக்க உள்மாநிலத்தில் இருக்கவங்க யார் வேணா நிறுவனம் ஆரம்பிக்கலாமுங்க. ஆனா அதுக்கு கேட்டு முதற்கொண்டு உள்ள இருக்கக்கூடிய அத்தனை விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அத்தனைக்குமே வெல்டர் இல்லாம ஒன்றும் செய்ய முடியாது. அவங்களுக்கு இந்த 15% அதாவது எங்களுக்கு எல்லாரும் என்ன கட்டணம் இருக்குதோ அதுக்கு மேல கூடுதலா 15%
கட்டணம் விதிக்கிறாங்க. முதல்ல பழைய டைப் வந்து பாத்தீங்கன்னா வெல்டிங் மெஷின் வேறீங்க, எடுத்தா வோல்டேஜ் டிராப் ஆகும். இப்ப இருக்கிறத நவீன எலக்ட்ரானிக் மிஷின்ஸ் வச்சு தயாரிக்கிறதுனால எந்தவித நஷ்டமும் மின்சார வாரியத்துக்கு இல்லாதனால இதை உடனடியாக 15% கூடுதலாக விதிக்கிறத ரத்து செய்யணும் இந்த சமயத்தில் கேட்டுக்கிறோங்க. அடுத்தது 6 தொழில் வரிங்க, வணிக கட்டணங்களுக்கு வீட்டு வரி, பத்திரப்பதிவு கட்டணம் என பல்வேறு வரிகள் கடந்த 3-4 ஆண்டுகளில் பல்வேறு அதாவது 60% கிட்டத்தட்ட 300% வரைக்கும் உயர்த்தியிருக்காங்க. இந்த வரியை என்ன சூழ்நிலை கருதி ரத்து செய்ய வேண்டுமா கேட்டுக்கொள்கிறோம். இல்லைன்னா கடைசிக்கு ஒரு 20% உயர்த்தினாலும் கூட பரவாயில்லைங்க, கிட்டத்தட்ட 300% வரைக்கும் உயர்த்ததுனால அதை முழுவதும் ரத்து செய்யுமாறு இந்த சமயத்தில் கேட்டுக்கிறோம்.